Hello Francis, welcome Thank you. to another episode of Volatile Stuff. போன வாரம் நான் ஒரு விசிகிட்ட பேசியிருந்தேன். அப்போ எங்கள் கான்வர்சேஷன் பல இன்வெஸ்ட்டை பற்றி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் ஒரு பேர் சொன்னார், ஐசிஐசிஐ காமத் அப்படின்னாரு. அவர் இல்லாட்டி நான் கிடையாது. நான் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல பேங்கர்ஸ் அங்கேருந்து தான் உருவாகிடுறாங்க. எப்படி ஹெச்யூஎல் எப்படி சியூ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஐசிஐசி பேங்க் பிஎஃப்எஸ்சிக்கான ஒரு இடம். அங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ கேவி காமத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்களும் நிறையா படிச்சிருப்பீங்க, நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ கேவி காமத் பற்றி ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை நிறைய படிக்கும் போது என்ன தோணுச்சு உங்களுக்கு கேவி காமத்தை பற்றி? கேவி காமத் ஒரு குளோபலி ரினவுண்ட் பேங்கர். அவர் இந்தியாவிலேருந்து வந்தாருன்றதை விட இப்போ இன்றைக்கும் இருக்கார். பட் இன்டர்நேஷ்னலி ரெஸ்பெக்டட், எல்லோரும் என்ன சொல்கிறது, எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பேங்கர் ஃப்ரம் இந்தியா. இப்போ எப்படி சச்சின் எப்படி கிரிக்கெட்டுக்கோ, எஸ், அந்த மாதிரி கேவி காமத் பேங்கிங்க்கு அப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் அவர் ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பேங்கிங் செலிப்ரிட்டி ஃப்ரம் இந்தியா. அதுதான் ஒரு ஷார்ட் ஒன்லைனர். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இட்ஸ் அ லாங் லிஸ்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்தியாவில் டெக்னாலஜியை ஃபைனான்ஷியல் செக்டரில் டெக்னாலஜி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் பேங்க்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனதாக இருக்கட்டும், இல்லை ஏஷியன் ஜென்ரல் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் செட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் அ லாங் லிஸ்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிறது தான். ஆனால் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் ஆரம்பிச்ச பேங்க். ஆனால் இவங்க பயங்கர கடைசியாக போயிட்டு வேகமாக கீழே விழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2005 ஐசிஐசி பேங்க் தான் ஃபஸ்ட்டு கம்பெனி, ஃபஸ்ட் பேங்க் டு ஹிட் 1 lakh crore rupee மார்க்கெட் கேப். ஹெச்டிஎஃப்சி அப்போ கம்பெனியே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிஐசிக்கும் ஹெச்டிஎஃப்சிக்குமான கேப் 5 லட்சம் கோடி. இவன் 15 லட்சம் கோடி இருக்கான், 10 லட்சம் கோடி தான் இருக்கான். ஸோ இந்த அக்ரெசிவ்ஸ் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றி உங்கள் கருத்துறேன். அது ஓரளவுக்கு உண்மை தான். இந்த சென்ஸ் ஐசிஐசிஐ எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். அதாவது என்னென்னா, மெயினாக அவங்க டெக்னாலஜி எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அவங்களோட க்ரோத் வாஸ் பவர்ட் பை டெக்னாலஜி. இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம் லெட் க்ரோத். ஐ திங்க் பை 2005 இவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோ 3 times, ஐசிஐசிஐ 3 times that of HDFC, though they started around the same time, which shows their aggression. அதில் டவுட்டே கிடையாது. ஐசிஐசிஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவ். ஹவர் எக்கனாமி ஹிட் எடுக்கிறப்ப பை 2008 இவங்களோட நெட் என்பிஏ வாஸ் ஐசிஐசியோட நெட் என்பிஏ வாஸ் 3 times that of HDFC. சேம் ப்ரொபோர்ஷன். ஸோ தட் இஸ் அ அது என்ன சொல்கிறது, பேங்க் இஸ் டெஃபினெட்லி அ பிஸ்னஸ். யூ ஹவ் டு க்ரோ இட். அதில் அக்ரெசிவாக க்ரோ வரதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹவர் பேங்கிங் ஆஸ் அ செக்டர் அதில் கொஞ்சம் ரிஸ்க்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி எக்கானமி. அண்ட் அப்போ தான் ரீட்டைல் பேங்கிங் இந்தியாவில் பூம் ஆகுது. த ஃபர்ஸ்ட் ரீட்டைல் பேங்கிங் வேவ் அதுதான். அதில் யூ டேக் லாட் ஆஃப் ரிஸ்க்னா யூஆர் ஆல்சோ அஃபெக்டிங் தி எக்கானமி இன்டைரக்ட்லி. ஸோ அதனால தான் இதுவே ஒரு இ-காமர்ஸ் கம்பெனியோ இல்லை ஒரு வேறு ஏதோ கார் கம்பெனியோ இந்த மாதிரி அக்ரெசிவாக க்ரோ ஆகி ஃபாலோனா யாரும் இவ்வளோ இது பண்ண மாட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை எடுத்துக்க மாட்டாங்க. பட் சின்ஸ் இட்ஸ் அ பேங்க், அந்த கிரிட்டிசிசம் இருக்குது. அண்ட் தெர் இஸ் அ ட்ரூத். ஹவர் ஐசிஐசிஐ பேங்க் கொண்டு வந்த அந்த டெக்னாலஜி ஃபோக்கஸ், பேங்கிங் ரீட்டைல் பேங்க்கில் கொண்டு வந்த க்ரோத், ஜென்ரல் க்ரோத் பர்சன்டேஜ், இதெல்லாம் இட் ஹெல்ப்ட் த இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல். ஓகே, நான் அந்த ப்ரொஃபஸர் பேசியிருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி பேங்க் நிறைய தப்பு பண்ணி நிறைய சரி பண்ணிட்டாங்க. அதுக்கான சான்ஸும் அதுக்கான எக்கனாமிக் லிபர்ட்டியும் அவங்க அந்த டைமில் இருந்தாங்க. அவங்களால ஃபண்ட் ரைஸ் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாமல் போயிருந்துச்சுன்னா பயங்கரமாக சஃபர் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. எஸ், அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய ஜர்னி. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, ஐபி ரிலீஸ் பண்ணுறதை பற்றி சொல்லுங்களேன். அந்த அக்ரெசிவ் அவருக்கு கற்றுக்கலாம். அதாவது மார்க்கெட்டை அக்ரெசிவாக கேப்சர் பண்ணாங்க, மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணாங்கன்றது ஒன் சைட் ஆஃப் ஸ்டோரி. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன், விச் இஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேபிட்டல். அவங்க ஃபர்ஸ்ட்டு இது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணது, விச் இன் இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங். இந்தியன் பேங்க் மோர் ஸோ.
ஸோ 175 million ரைஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி ஃபார் தெம் அட் தட் டைம். இந்த லிஸ்டிங்கே கூட இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. 90-day ரூல். அது வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கான்க்ளேவ் எங்கேயோ போகிறாரு. அங்கே ஒரு ஃபவுண்டர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் 90 days லான்ச் பண்ணுவோம். அண்ட் தட் கேப்டிவேட்ஸ் கேவி காமத். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நிறைய பேசுகிறாரு. அண்ட் ஹி டேக்ஸ் தட் லேர்னிங் பேக். அது எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் லிஸ்டிங்கை 90 நாளும் யாராலையும் லிஸ்ட் பண்ண முடியாது. ஹவு ஐ மீன் தட்ஸ் அ ஜென்ரல் பிலீஃப். ஆனால் அவர் வந்து ஹி புட்ஸ் அ குரூப் ஆஃப் யங் பீப்புள், ஒரு ஆஃபீஸ்லேயே பாத்ரூம் டைனிங் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்றாரு. இங்கே இந்தியன் டைமில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே யூஎஸ் டைமில் வந்து அவங்க queries அனுப்புவாங்க, கண்டினியூஸ் இது. ஸோ த திங் இஸ் வென் யூ சே அக்ரெஷன், இட்ஸ் நாட் அக்ரெஷன்னாலே ஒரு நெகட்டிவ் இது கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துலலாம் இட்ஸ் வெரி பாசிட்டிவ் திங். ஒரு யாராலையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறது வந்து செஞ்சு காட்டுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி லிஸ்டிங். ஸோ இந்த கேபிட்டல் சைட், ஸோ இந்த கேபிட்டல் ஆக்சஸ் உங்களுக்கு இருந்தது. அண்ட் தே கிரியேட்டட் அன் இன்டர்நேஷ்னல் நேம், ஒரு பிராண்ட் வேல்யூ இன் டேர்ம் போத் டு கஸ்டமர்ஸ் அஸ் வெல் அஸ் இன்வெஸ்டர்ஸ். அவங்களோட ஒரு நல்ல பேர் இருந்தது. இது எல்லாமும் இட் ஹெல்ப் தம். ஒரு சின்ன சர்க்கிள் வரப்போ இட் ஹெல்ப் தம் ரிகவர் ஃபாஸ்ட். இன்னொருத்தருக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஹவர் ஐசிஐ காட் இட். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த அக்ரெஷனோட ரிசல்ட் தான் அந்த ஆக்சஸ் டு ஃபண்ட்ஸும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஃபேர். நான் வந்து என்எஸ் கண்ணன் ஒருத்தர் இருந்தார், ஐசிஐசி பேங்கோட இடியாக இருந்தார் 2015-16. என்எஸ் கண்ணன் வந்து அப்போ வந்து இடி ஆஃப் ஐசிஐசி பேங்க், சந்தா கோச்சக் நெக்ஸ்ட் டூ அப்படி தான் இருந்தார். அவரை என்ட்ரி பண்ணேன். அப்போ நான் ஹிந்துவில் இருக்கும்போது என்ட்ரி பண்ணும்போது இதை பற்றி மட்டும் ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த லிஸ்டிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஆக்டிவிட்டி, அதில் அவர் இருந்தார். அந்த லிஸ்ட் பண்ண டீமில் அவர் ஒரு ஆள். அவர் அந்த ஜேர்னி சொல்லுவார், 90 நாள் கிட்டத்தட்ட எங்கேயும் போகாமல், அவங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து கிடையாது, எல்லாருமே ஆஃபீஸ் தான். அந்த ஜேர்னி வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அந்த முடிஞ்சதுக்கு பிறகு முடிஞ்சிச்சே அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பேக் டு தட் ஒரிஜினல் கொஸ்டின் என்னன்னா, அவர் எல்லா விஷயமே அவர் வந்து அவர் விருப்பப்படாத நடந்தது தானே. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் கிடைச்சதாகட்டும் அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், ஐ மீன் அவரோட இன்வால்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா நம்புறது கஷ்டமாக இருக்குது. பட் அவர் ஃபர்ஸ்ட்டு ஐஎம்ஏல எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஐசிஐசிக்கு அவரே அப்ளை பண்ணுறீங்களா? ஐஎம் சொல்லலாம் அதுக்கு. ஆமாம், 2012 ஆக்சுவலாக எங்கள் சீனியர் பேட்சுக்கு வந்து அவர் கான்வகேஷன் சீஃப் கெஸ்ட். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் கேவி காமத்துக்கு கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் என்னோடது. அங்கேயே அவர் கிளாஸ் ரூம்லலாம் ஸ்பீச்லாம் கொடுத்தாரு அவர் வந்திருந்தப்போ. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா அவர்கிட்ட? நான் இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. பட் ஐ சா இங்கே வீடியோஸ்லாம் லோக்கலாக ஷேர் பண்ணுவோம். ஸோ ஐ ஹவ் சீன் த வீடியோஸ். இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும், வேணால் போய் பார்க்கலாம். அவர் கான்வகேஷனில் கொடுத்த ஸ்பீச்சு, அங்கே கிளாஸ் ரூம்ஸில் கொடுத்த ஸ்பீச்சு. கிளாஸ் ரூம்ஸில் அவர் பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும். ஸோ யூ வில் கெட் அ பெட்டர் இன்சைட் இன்டு த மேன். இந்த காலேஜ்லேருந்தே அவர் வந்து ஐசிஐசி பேங்க்குக்கு அப்ளை பண்ணல. அப்படிதான் அவரோட ப்ரொஃபஸர் யாரோ அவரோட ரெஸ்யூமே எடுத்து நீ வந்து ஃபைனான்ஸுக்கு கரெக்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அண்ட் ஏதோ ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் போயிருக்காரு. அப்போ வந்து அது ஐசிஐசிஐ வந்து ரீட்டைல் பேங்க் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, விச் இஸ் பேசிக்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங், இல்லைனா இண்டஸ்ட்ரியல் லெண்டிங், லாங் டைம் ஹியூஜ் ஃபண்ட் லெண்டிங். அதான் இது நம்ம சின்ன லோன்ஸ்லாம் அவங்க அப்போ கொடுக்கல, அந்த மாதிரி ரீட்டைல் பேங்க்கே கிடையாது. அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங் அந்த மாதிரி தான், அந்த இதில் தான் அவர் கற்றுக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா 88 வந்து அவர் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் போகிறாரு. அதுவுமே அவர் அவரா போலன்னு நினைக்கிறேன், வாகல். அண்ட் அங்கே வந்து அதுவுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது லார்ஜ் லோன்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ், அதே இதில் தான் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்தியா வந்து 96 வர்றாரு. அங்கே அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லிபரல் ஆர்ட்ஸ் படிக்க போகிறேன், எனக்கு வந்து பேங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி தான் அவர் பப்ளிக் அப்படி தான் பேசியிருக்காரு. எனக்கு வந்து அப்போ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, 9 to 5 போக வேண்டாம், நான் லிபரல் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு ஏதாவது காலேஜில் போய் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண போகிறேன், அந்த மைண்ட் செட்டில் தான் அவர் வந்திருக்காரு. அப்புறமா வாகல் ரிசைன் பண்ணுறதுனால, ரிட்டையர் ஆகிறதுனால அந்த பொசிஷன் எடுத்தார். அண்ட் that's actually the golden period for his career as well as Indian banking, ICICI Indian banking also. அதாவது there is an opportunity, ஒரு மேக்ரோ ட்ரெண்ட் நடக்குது. அவர் என்ன சொல்கிறார்,
ஒரு $750 மேலே பெர் கேபிட்டா இன்கம் போயிடுச்சுன்னா திங்ஸ் வில் ஸ்டார்ட் லுக்கிங் டிஃப்ரெண்ட் ஃபார் பீப்புள். நான் வந்து எனக்குன்னு ஒரு வெஹிக்கிளாக இருக்கணும்னு நினைப்பேன், எஜுகேஷன் பெட்டராக இருக்கணும்னு நினைப்பேன், வீடு வேணும்னு நினைப்பேன். ஸோ இந்த மேக்ரோ ட்ரெண்டை வந்து அவர் ஒரு $500-600 இருக்கப்பே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறார். அண்ட் அப்போ வந்து பயங்கர கண்ட்ரோல்டு, அந்த பேங்கிங் எக்ஸ்பேன்ஷன்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஸோ ஆர்பிஐ வந்து லிமிட் பண்ணுறாங்க. ஹவர் ஹீ என்ன சொல்கிறது, அப்போ தான் டெக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ தட் யூ டோன்ட் ஒரு ஃபிசிக்கல் பிரான்ச்சில் போய் தான் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வீட்டில் உட்காந்த மாதிரி கம்ப்யூட்டர்லேயே இது பண்ணுவேன். அண்ட் சில கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ப்ராட்பேண்ட் அவ்வளோ இல்லை, அது ஆனால் டெவலப் ஆகுது, இதுக்கு பேரலாக ஆகலைன்னா என்ன இருந்துருக்கலாம். மொபைல் ஃபோன் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் இல்லை, பட் ஆனால் அதெல்லாம் வருது. ஸோ ஹீ டுக் லாட் ஆஃப் பெட் ஆன் டெக்னாலஜியும் டெவலப் ஆகும்னு நம்பினார். அண்ட் அவர் எங்கேயோ சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறாருன்னா, ஐசிஐசிஐ இஸ் எ டெக்னாலஜி கம்பெனி தட் ஹேப்பன்ஸ் டு பி இன் பேங்கிங். ஸோ இட்ஸ் அ டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் கம்பெனி. அந்த ட்ரெண்ட் வந்து பேங்கிங்க்கு கொண்டு வந்தது. அந்த ட்ரெண்ட் இப்போயும் நம்ம பார்த்துட்ருக்கோம், யூபிஐ. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி பேஸ் வந்து நம்ம நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், டீப்பனும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ப முடியுமா? இன்னுமே என்னால் நம்ப முடியல. கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு நிறையா குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொரு இடத்துலையும் குளோபலாக கற்றுக்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு இங்கே அப்ளை பண்ணுறாரு. அது வேண்டா வெறுப்பாக வந்திருக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னால் நம்ப முடியல, ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறார். ஓகே. அது வேற என்ன அவரை பற்றி உங்கள் புத்தியில் இருக்குது? ஸோ எப்படி சம பண்ணுவீங்க அவரை பற்றி? அது பிஸ்னஸில் இருக்கிறதுனால நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுறது இல்லைனாலும் ஹி இஸ் டெஃபினெட்லி அ ஸ்டார், ஒரு செலிப்ரிட்டி. செலிப்ரிட்டினா என்ன, இன் வாட் சென்ஸ் ஹீ இன்ஸ்பயர்ட் பீப்புள். ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து ஹீ பிகேம் அன் இன்ஸ்பிரேஷன். ஓகே. இந்த மாதிரி ஒரு 4-5 பிஸ்னஸ்மேன் தான் ஒரு இந்தியாவில் மக்களாக பார்த்து இப்போ ரத்தன் டாட்டா நான் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், நான் வந்து அவர் மாதிரி ஆகணும். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஸ்போர்ட்ஸில், இல்லை விஸ்வநாத் ஆனந்த் வந்து செஸ்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸில் 2-3 பேர் இருக்கலாம். ஸோ இவங்களாம் வந்து ஒரு ஜென்ரேஷனே இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லீடர் தான் கேவி. பட் ஹி இஸ் நாட் ஆண்டர்பிரனர், ஹி இஸ் ப்ரொஃபஷனல். இஸ் அ ப்ரொஃபஷனல். அந்த கலிபரில் ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. எஸ், அவர் வந்து ஆண்டர்பிரினர் இன் த சென்ஸ் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பயப்படவே இல்லை அவர். ஸோ இஸ் ஆல்சோ அதாவது வேற யாருமே இது சாத்தியம்னு நினைக்காதப்ப அதை சாத்தியப்படுத்தினது மட்டும் இல்லாமல் ஹி ஆல்சோ ஸ்கேல்ட் இட். அதை வந்து பெரிய லெவலில் டூ இட் வித் த பேங்க் அந்த மாதிரி இது பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல அவரும் ஒரு ஆண்டர்பிரினர் தான். எஸ் பாயிண்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் படிக்கும்போது நிறைய விஷயம் படித்தேன். அவங்க டீம்கிட்ட சொல்ல வரமா, எக்ஸ்பர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எக்ஸ்பர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்ல வரமா. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருங்க அப்படிங்க தான் அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன் நினைக்கிறது. ஏன்னா எக்ஸ்பர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த வார்த்தையில். எஸ், ஓகே. அதை எக்ஸ்பர்ட்னு சொன்னால் அது ஒரு நெகட்டிவ் சென்ஸ். எக்ஸ்ப்ளோருங்கிறது ஒரு வி டோன்ட் நோ த பாசிபிலிட்டிஸ். எக்ஸ்பர்ட்னா கண்டிப்பாக கேப்சர் பண்ணுற மாதிரி, அது வந்து என்ன சொல்கிறது, அந்த சந்தையை கைப்பற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால வார்த்தையாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்போஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற வார்த்தை. எஸ், ஐ மீன் சின்ஸ் யூ ஆர் டிஸ்கஸிங் கேவி காமத், நம்ம அவரை வந்து குளோபலாக எப்படி பார்த்தாங்க அதுவும் விஷயம் டச் அப்பான். பிகாஸ் இஸ் சச் அ ரெஸ்பெக்டட் பர்சன். இவரோட ஐசிஐசிஐ முடிச்சோன்னா கொஞ்ச நாள் இன்ஃபோசிஸில் ஒரு 4-5 வருஷம் சேர்மனாக இருந்தார். ஐ மீன் தட் ஆல்சோ இட் ஷோஸ் தட் அவர் எவ்வளோ தூரம் டெக்னாலஜி அவருக்குள்ள கனெக்ஷனை வந்து இட் ஷோஸ். அதுக்கப்புறமா வந்து இவங்க என்டிபி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு காமனாக ஒரு பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜென்ரல் எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பேங்க் வேணும்னு பிரிக்ஸ், அதாவது 5 கண்ட்ரி, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்கெல்லாம் சேர்ந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த 5 கண்ட்ரீஸுமே யுனானிமஸாக சூஸ் பண்ண ஒரே ஆள் வந்து கேவிகா. ஸோ அந்தளவுக்கு ஹீ இஸ் இன்டர்நேஷ்னலி அக்ளைம்ட் அக்கம்ப்ளிஷ்ட் பேங்கர். ஸோ அண்ட் அவர் தான் அங்கே போய் ஹீ செட்ஸ் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச்.
அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி பேங்கர் நமக்கு இருக்காருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை பற்றி கொஞ்சம் பொலிட்டிக்கல் கிடையாது, ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னா, கான்ட்ரவர்சி கிடையாது, சென்சேஷன் என்னன்னா, அம்பானி பிரதர்ஸோட ஸ்பிளிட்டை வந்து முடிச்சு வச்சதே இவர் தான். எப்படி ரெண்டு பிரதர்ஸுக்கும் உள்ள டிஸ்பியூட் வந்தபோது அதை சால்வ் பண்ணி அம்பிகைக்குள்ள முடிச்சு விட்டது கேவிகே. இந்த இது வில்லுல இருந்து எப்படி பிரிச்சாங்க, முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்குமான அந்த வாகப்பிரிவினையா ஆமா அப்படிதான். அது கொஞ்ச நாள் நான் சின்ன பையனா தான் இருந்தேன் அப்போ எனக்கு நியூஸ்ல ஞாபகம் இருக்கு. அந்த டிஸ்பியூட்டை பிரிச்சதுல முக்கியமான இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இவர் தான் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்து சமரசம் பண்ணி வச்சதில் இவர் இட்ஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான். இது ஒன்று நான் வந்து புதுசாக சொல்ல, இட்ஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அப்போ வந்து இது டெய்லியும் ஒரு செய்தி வந்துருக்கும், எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது பற்றி. அதுலேயும் அவர் எக்ஸ்பர்ட். ஓகே. ஸோ அதிக மக்கள் தேடி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது படிச்சிங்கன்னா தெரியும் எப்படி வந்து, ஏன்னா எப்படி பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து நான் ஒத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் பயஸ்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்கள்கிட்ட வருவாங்க டிஸ்பியூட்டுக்கு, இல்லாட்டி பயஸ்டாக இருந்தீங்கன்னா வர மாட்டாங்களே. ஸோ பயஸ்டா பயஸ் இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சைடு எல்லாமே ஃபெயில் ஆச்சு, இன்னொரு சைடு சக்சீட் ஆச்சு. கரெக்ட். அது வேற டிஸ்பியூட். அது ஏடிஜி குரூப் கம்ப்ளீட்லி இப்போ ஒன்றுமே இல்லை. ஓகே, அதுலேயே ஒரு பங்கு இருக்குது. எஸ். தேங்க்யூ ஃப்ரான்சிஸ். அடுத்த வாரம் வேறு ஒரு டாபிக் பேசுவோம். மகிழ்ச்சி.